Hello viewers. Welcome to Mitch Mystery. Welcome to Mitch Mystery. கொஞ்சம் நாங்க சொல்ற இந்த ஒரு சீனை இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல எங்கிட்டு பார்த்தாலும் அடிவான வரைக்கும் வெறும் வெண்பனி மட்டும் தான் இருக்கவே செய்யுது. உங்க மூச்சு காத்து கூட வெளிவந்த அடுத்த கணமே பனிக்கட்டியா மாறுற அளவுக்கு வெப்பநிலை -50 டிகிரில இருக்கு. அவ்வளவு கோல்டா இருக்கிற அந்த ஒரு பிளேஸ்ல அது மட்டும் டேஞ்சரான விஷயம் கிடையாது. அங்க வீசுற காத்து கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான குளிர் நிறைந்த ஒரு பனிக்காற்றா இருக்கும். அதோட வேகம் மட்டும் நம்ம எவ்வளவு தடிமனான உடை அணிந்ததாலும் அதை கிழிச்சுக்கிட்டு நம்ம உடல்ல போயிட்டு ஊசியை குத்துற மாதிரி வெறித்தனமான ஒரு வலியை நம்மளுக்குள்ள கிரியேட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அது நரகத்தை விட மோசமான சூழ்நிலையா தானே இருக்கும். அதுவும் அந்த நரகத்துல சாப்பிடறதுக்கு உணவும் கிடைக்கல, சுற்றிலும் எங்கேயுமே மனித நடமாட்டத்துக்குரிய அறிகுறியான ஆழ்த்தடம் இல்லவே இல்ல. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மனிதன் மாட்டினா அப்படின்னா உயிர் பழுக்கிறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லியானோ அங்க சர்வேவே ஆக முடியாது இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில ஒரு பெண் மாட்டி, அதுவும் 23 வயதான ஒரு பெண் மாட்டி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 2 வருடங்கள் சர்வைவ் ஆனாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னங்கடா சொல்றீங்க? வெறும் 23 வயதான அந்த ஒரு பெண்மணி எதுக்கு சுற்றிலும் பனி இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு போனாங்க? அப்படி போனவங்க எப்படி அங்க மாட்டினாங்க? அப்படி மாட்டினவங்க எப்படி 2 வருடம் சர்வைவ் ஆனாங்க? அப்படி சர்வைவ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு இன்கிரெடிபிளான சர்வைவல் ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல மனிதனோட வில் பவரை தாண்டி வேற எதுவுமே பெரியது கிடையாது அப்படின்றத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். கூட வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 1921 வருஷம். எங்க பார்த்தாலும் பனி படர்ந்து காணப்படுற அலாஸ்காவோட நோம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துல வாழ்ற மக்களோட வாழ்க்கையை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரே பனியோடையும் வறுமையோடும் ஒத்து வாழக்கூடிய மக்கள் தான் அங்க வாழவே செய்வாங்க. அப்படிப்பட்ட அந்த சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன குடிசையில வாழ்ற ஒரு பெண்மணி தான் ஏடா பிளாக் ஜாக் அப்படின்ற 23 வயதான பழங்குடி பெண்மணி. இந்த பெண்மணியோட வாழ்க்கையை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய கனவு அப்படின்னு எதுவுமே கிடையாது. காடு மலை பனிச்சருக்கு இல்லைன்னா சாகசம் செய்யறது இந்த மாதிரியான எந்த விதமான பின்புலமும் அவங்ககிட்ட கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் தைக்கிறது மட்டும்தான். சோ சாதாரண ஒரு தையல்காரியா தான் அந்த சின்ன கிராமத்துல அவங்களோட வாழ்க்கையை அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி வாழ்க்கை ஓட்டுற இவங்களோட வாழ்க்கையில இன்னமும் கொடூரமான ஒரு விஷயமும் நடந்துருச்சு. ஏன்னா இவங்க ஆசையா கல்யாணம் முடித்த ஒரு ஆண் பாத்தீங்கன்னா இவங்களை சின்ன வயசுல விட்டுட்டு ஓடி போயிடுறான். அப்படி அவன் ஓடி போனதுக்கு அப்புறம் ஏடாக்கு இருந்த ஒரே ஹோப் அப்படின்னா அவங்களோட மகன் மட்டும்தான். எஸ், அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தா அவனோட பேரு பென்னட். அவனுக்கு வெறும் 5 வயது தான் ஆச்சு. ஆனா என்னதான் இவன் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப்பா இருந்தாலும் அந்த பென்னட்டுக்கு இருந்த ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா ஏடாக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை கொடுக்க தான் செஞ்சுச்சு. ஏன்னா அந்த 5 வயதான தன்னோட மகன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே காசநோயால பாதிக்கப்பட்டிருந்தான். அந்த காசநோய் ரொம்ப தீவிரமாவும் இருந்துச்சு. சோ எவ்வளவு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பண்ணா மட்டும்தான் ஏடாவால தன்னோட மகனை காப்பாற்ற முடியுமே தவிர ட்ரீட்மெண்ட் டிலே ஆச்சு அப்படின்னா தன்னோட மகனோட உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்றதுதான் இப்போதைக்கு ஏடாக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சோகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஏடா துணிச்சலா ஒரு முடிவு எடுக்கிறா. அதுதான் தன்னோட 5 வயது மகனை அனாதை ஆசிரமத்துல போய் சேர்த்துடலாம். அப்படி சேர்க்கறது நிரந்தரமா சேர்க்கறது கிடையாது. தன்னோட மகனை தான் கூடயே வச்சிருந்தா தன்னால எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாது, எங்கேயும் போய் சம்பாதிக்கவும் முடியாது. சோ அப்படி சம்பாதிக்க முடியல அப்படின்னா தன்னோட மகனை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காசை சேர்க்கறதுக்காக எங்கிட்டாச்சும் வேலைக்கு போய் காசை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக டெம்பரரியா ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போய் மனமே இல்லாம தான் சேர்க்கிறாங்க. அப்படி சேர்த்துட்டு அங்க இருந்து வெளியில வர போற டைம்ல தன்னோட மகனோட கையை பிடிச்சு ஒரே ஒரு சத்தியம் பண்றாங்க. நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் உழைச்சு காசை சேர்த்து வந்து மறுபடியும் உன்னை அனாதை ஆசிரமத்துல இருந்து மீட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி உனக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 5 வயது மகனோட கையை பிடிச்சு அவனுக்கு ஒரு சத்தியமும் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி சத்தியம் பண்ணி கொடுக்குற அவங்களுக்கு அப்ப தெரியாது என்ன வேலைக்கு போக போறோம், எப்படி சம்பாதிக்க போறோம், அந்த காசை கொண்டு வந்து எப்படி தன்னோட மகனை ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் தன்னோட மகனுக்காக எந்த வேலையும் செய்ய நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வந்து அவங்க அலாஸ்கா நகரத்துக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு வீதியா ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி வேலை கேட்கறாங்க. ஆனா எவ்வளவுதான் அவங்க ஏறி இறங்கணும் வேலை கேட்டாலும் எங்கேயுமே உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல. சோ அது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. அவ்வளவுதான் நம்மளால எந்த ஒரு வேலைக்கும் போகவும் முடியாது, தன்னோட மகனை காப்பாற்றவும் முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வர்ற சமயத்துல அவங்களோட கண்ணுக்கு ஒரு துண்டு நோட்டீஸ் படுது. அந்த ஒரு நோட்டீஸ்ல ஒரு விளம்பரம் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அந்த விளம்பரத்துல பிரிட்டிஷ் நாட்டோட சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்காக 4 இளைஞர்கள் ஆர்க்டிக் பிரதேசத்துக்கு சாகச பயணம் மேற்கொள்ள போறாங்க. அப்படி மேற்கொள்ள போற அவங்களுக்கு ஒரு தையல் தெரிந்த நபர் தேவைப்படுறாங்க. இந்த விளம்பரம் பாக்குற உங்களுக்கு தையல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த 4 இளைஞர்களோட நீங்களும் இந்த சாகச பயணத்துல கலந்து கொள்ளலாம். அப்படி கலந்து கொள்ற உங்களுக்கு மாதம் $50 ஊதியமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நோட்டீஸை பார்த்த உடனே ஏடாவோட முகத்துல ஒரு மிகப்பெரிய பிரகாசம் தெரியுது.
தெரியுது. ஏன்னா இந்த விளம்பரத்தை வெளியிட்டது சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. உலக புகழ்பெற்ற ஆர்டிக் ஆராய்ச்சியாளரான வில்ஜால்மூர் ஸ்டீபன்சன் அப்படின்றவர் தான் பாத்தீங்கன்னா இந்த விளம்பரத்தை வெளியிடவே செஞ்சிருக்காரு. இந்த ஸ்டீபன்சன் அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா முழுவதுமே வேற லெவல்ல பிரபலமா இருந்தாரு. சோ அதனாலேயே அவர் சொல்றது அந்த காலகட்டத்தில் அங்க இருக்கிற எல்லா மக்களுமே யோசிக்காம நம்பவும் செஞ்சாங்க. சோ அதனாலே இந்த ஒரு விளம்பரத்தை பார்த்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஏடா ஸ்டீபன்சனை நேரா போய் சந்திச்சு எனக்கு தையல் தெரியும், நான் இதுக்கு போக தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அப்படி தெரிவிச்ச உடனே ஸ்டீபன்சன் கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனே என்னோட குழுவுல கலந்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட குழுவையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாப்ல. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப அங்க 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் இளைஞர்களா தான் இருக்கவே செய்றாங்க. அந்த 4 பேருக்குமே வயது 23ல இருந்து 25க்கு உட்பட்டவர்களா தான் இருக்கவே செய்றாங்க. ஆனா அந்த 4 பேருமே ஓரளவுக்கு பினான்சியலி ஸ்டேபிளா இருக்கிற பர்சன்ஸ் மாதிரி தான் இருக்கவே செய்றாங்க. அவங்களுக்கு மத்தியில ஏடாவை பாக்குறப்ப ஏடா ரொம்பவே ஏழ்மையான ஒரு பெண்மணியா தான் தெரியவே செய்றாங்க. சோ அதனாலேயே ஸ்டீபன்சன் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப அந்த 4 இளைஞர்களும் கொஞ்சம் கூட ஏடாவை மதிக்கவே இல்ல. அவங்களோட பார்வைக்கு ஏடா வெறும் வேலைக்காரி மாதிரி தான் தெரிஞ்சாங்களே தவிர அவங்களும் இந்த சாகச பயணத்துல கலந்துக்கிட்டு நம்மளுக்கு உதவி பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அந்த 4 இளைஞர்கள்ட்ட ஸ்டார்டிங்ல இருந்தே உருவாகவே இல்ல. இது ஏடாக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தாலும் ஒரு விதமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொடுத்தாலும் தன்னோட மகனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா இதை விட்டா நம்மளுக்கு வேற வழியே இல்லை அப்படின்றதுனாலயே அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்மள எந்த பார்வையில பார்த்தாலும் பரவாயில்ல, நம்ம யோசிக்காம இதுல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த 4 இளைஞர்களுக்கும் வணக்கம் சொல்லிட்டு இவங்களும் அந்த டீம்ல ஜாயின் பண்ணவும் செய்றாங்க. அப்படி ஜாயின் பண்ற அவங்க கிட்ட ஸ்டீபன்சன் இருக்காப்ல பாத்தீங்களா, அதாவது இந்த பயணத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுத்த அந்த ஸ்டீபன்சன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்றாப்ல. அதுதான் ஆர்டிக் அப்படின்றது ஒரு ஃப்ரெண்ட்லியான பிரதேசம். அங்க எக்கச்சக்கமான உயிரினங்களும் விலங்குகளும் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க உணவுக்காக ரொம்பலாம் தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உங்ககிட்ட கொடுக்குற துப்பாக்கியை நீங்க பயன்படுத்தி வேட்டையாடினாலே அந்த விலங்குகளை நீங்க சாப்பிட முடியும். அதனாலே நீங்க அளவுக்கு அதிகமான உணவை படகுல ஏத்திட்டு போக வேணாம். உங்களுக்கு வெறும் 6 மாதத்துக்கு தேவையான உணவை மட்டும் கொடுக்குறேன். அளவுக்கு அதிகமான வெயிட்டை ஏத்தினா படகுல உங்களால டிராவல் பண்ண முடியாது. இந்த 6 மாத உணவை வச்சு நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உணவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அங்க இருக்கிற விலங்க வேட்டையாடி நீங்க சாப்பிடுங்க. எக்ஸாக்டா 1 இயர்க்குள்ள நாங்க மறுபடியும் வந்து உங்களை கூப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீபன்சன் சொல்றாரு. இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரும், எதுக்கு ஸ்டீபன்சன் சம்பந்தமே இல்லாம இந்த 4 இளைஞர்கள் மற்றும் ஏடாக்கு தன்னோட சொந்த காசை செலவழிச்சு ஆர்டிக் பிரதேசத்துக்கு அனுப்பி விட்டு சாகச பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அதுக்கும் காரணம் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டோட சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்காக தான் அவங்களை அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளம்பரப்படுத்தியிருந்தார் பாத்தீங்களா. அதுக்காக தான் இந்த 5 பேர் அனுப்பி விடுறாப்ல. இவரோட எய்ம் என்ன அப்படின்னா ஆர்டிக் பிரதேசத்துல இருக்கிற ரஷ்யாவோட பகுதிகளுக்கு உட்பட்டு இருக்கிற ரேங்கல் அப்படின்ற ஒரு தீவுக்கு இவங்களை அனுப்பி விட்டு அந்த தீவுல போயிட்டு பிரிட்டிஷ் கொடிய நாட்டி இது பிரிட்டிஷுக்கு சொந்தமான இடம் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த 5 பேரை அந்த ரேங்கல் தீவுக்கு அனுப்பிவிடவே செய்யறாப்ல. அப்படி அனுப்பி விடுறப்பதான் அந்த ஒரு மிகப்பெரிய பொய்யையும் சொல்றாரு. அது மனிதர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு பிளேஸ், எக்கச்சக்கமான உயிரினங்கள் இருக்கும், அதை நீங்க வேட்டையாடி சாப்பிடலாம், மக்களும் அங்கங்க வாழவும் செய்வாங்க, அவங்ககிட்ட நீங்க உதவியை கேட்டுக்கலாம். இது ஒன்றும் பயப்படக்கூடிய அளவுக்கு பெரிய பயணம்லாம் கிடையாது, நீங்க ஜாலியா போயிட்டு கொடியை நட்டுட்டு வந்தா போதும் அப்படின்னு தான் இவங்களை அனுப்பி விடவே செய்யறாப்ல. இவர் சொன்னதை கேட்ட அந்த 5 பேருமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டா படகுல ஏறி உட்கார்றாங்க. ஆனா அப்படி உட்கார்ற அவங்களுக்கு அப்ப தெரியாது இவர் சொல்ற போது அந்த ஆர்டிக் பிரதேசம் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரதேசம் கிடையாது. அது எங்க பார்த்தாலும் வெறும் பனிப்பிரதேசமா மட்டுமே இருக்கக்கூடிய கொடூரமான ஒரு நரகமான பனிப்பாலைவனம் அப்படின்றது. இது தெரியாம செப்டம்பர் 16, 1921 வருஷம் காலை பொழுதுல அவங்களுடைய மரணத்தை நோக்கிய பயணமும் ஆரம்பமாகுது. அந்த பயணத்துல இவங்க 5 பேரோட சேர்த்து அந்த படகு ஓட்டுற கேப்டனும் இருக்காப்ல. அண்ட் இவங்க கூட சேர்த்து இன்னொரு உயிரினமும் அவங்க கூடயே போகுது. அதோட பேர் தான் விக்கு. இது வேற எதுவும் கிடையாது, சின்ன பூனை தான் அந்த ஒரு உயிரினம். அண்ட் இந்த 5 பேருக்கு தலைவன் யாருன்னு தெரியுமா? வெறும் 20 வயசாகிற ஆலன் அப்படின்ற ஒரு இளைஞன் தான். சோ அவனுக்கு முன்னப்பின்ன அந்த பனிப்பிரதேச பயணம் மட்டும் கிடையாது, கடல்ல டிராவல் பண்ண அனுபவம் கூட கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் தலைவனா போட்டு இந்த பயணத்துக்கு ஸ்டீபன்சன் அனுப்பவே செஞ்சிருக்காப்ல. 20 வயசு ஆகுதுன்னா அவனுக்கு மெச்சூரிட்டி எப்படி இருக்கும், பெருசா இருக்காது இல்லையா? அதனாலே படகுல ஏறினதுல இருந்து நீ எங்களுக்கு தைக்க மட்டும் வரல, சமைச்சு போடவும் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பசிக்கிறப்பெல்லாம் பயங்கரமா திட்டி சமைக்க சொல்லி சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாம். இப்படியே நாட்கள் ஓடுது. படகு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்க தீவை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கு. அப்படி இவங்க போற அந்த டைம் பாத்தீங்கன்னா இவங்க போய் சேர வேண்டிய ரேங்கல் தீவு இருக்கு பாத்தீங்களா, அந்த தீவுல கோடை காலமாவும் இருந்துச்சு. அதனாலே கடலோட மேற்பரப்பு ரொம்ப உறையாம தீவோட கரை வரைக்கும் கப்பல் போற அளவுக்கு நீர் உருகிதான் இருந்துச்சு. அதனாலே இவங்க போன சின்ன அந்த மரக்கப்பலும் பாத்தீங்கன்னா ஈஸியா தீவு அடைஞ்சு இவங்க அந்த தீவுல இறங்கவும் செய்யறாங்க. அப்படி இறங்கினோடனே அந்த பாய்மர கப்பலோட கேப்டன் இருக்காப்ல பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப பரபரப்பா இவங்க கொண்டு வந்த 6 மாச உணவுப் பொருட்களையும் டக்கு டக்குன்னு இறக்கி வச்சுட்டு எப்படா இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி உடனே படம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிராப்ல. இப்படி இவர் பரபரப்பா கிளம்பி போறதை பாக்குறப்பே அவங்களுக்கு ஒரு விதமான சந்தேகம் ஏற்படுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மள எப்படி வந்து இறக்கி விட்டாங்களோ அதே மாதிரி வந்து ஏத்திட்டு போவாங்க அப்படின்ற நம்பிக்கையில அந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்க டென்ட் போட வேண்டிய
இடத்தை நோக்கி நகர்ந்து போகவும் செய்றாங்க. அப்படி இவங்க ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் அந்த படகோட கேப்டன் எவ்வளவு ஃபாஸ்டா அந்த படகை செலுத்தி கடலுக்குள்ள கொண்டு போக முடியுமோ அவ்வளவு வேகமா அந்த படகை கடலுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காப்ல. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு மிகப்பெரிய பனிப்பிரதேசம், இன்னும் ஒரு சில நாட்கள்ல குளிர்காலமும் ஆரம்பிக்க போகுது. அப்படி மட்டும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த தீவுல இருந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலோட மேற்பரப்பு பனிக்கட்டியா உறைஞ்சு போயிடும் அப்படின்றதும் அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி உரையிறதுக்குள்ள இந்த பகுதியை நம்ம எவ்வளவு வேகமா கடக்க முடியுமோ அவ்வளவு வேகமா கடந்தாதான் நம்ம படகுக்கும் நல்லது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் இவ்வளவு வேகமா படகை செலுத்திட்டு இருக்காப்ல. இப்படி இவர் படகை செலுத்திட்டு போறத கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த 5 பேரும் திரும்பி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கண்கள்ல இருந்து அந்த படகு மறையவும் செய்து, அப்படி அது மறைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க தங்க வேண்டிய இடத்துல டென்ட்டையும் போடுறாங்க. அப்படி டென்ட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த டென்ட்டோட ஒரு மூலையில சின்ன இடத்துலதான் ஏடாக்கு தூங்க இடமும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தவங்க ஏடா பொத்தி தூங்குறதுக்கு பெருசா போர்வை எதுவும் கொடுக்கவும் இல்ல. ஏடா கொண்டு வந்த கடினமே இல்லாத போர்வையை பொத்தி தான் அவங்க தூங்கவும் செய்றாங்க. அது அந்த அளவுக்கு பெருசா குளிரும் தாங்க மாட்டேங்குது, இருந்தாலும் பரவாயில்ல சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடா அதை சமாளிக்கவும் செய்றாங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. அன்னைக்கு நைட்டு முடிஞ்ச அடுத்த நாள் காலையும் ஆகுது. அந்த சமயத்துல அந்த 5 பேரும் டென்ட்டை விட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் அவங்களுக்கே புரியுது நம்ம இயற்கையோட ஒரு மிகப்பெரிய மரண குழியில வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது. எஸ், இவங்க வெளியில வந்து பாக்குறப்ப கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் பனியாதான் கொட்டி கிடக்கு, ஐஸ் கட்டிகளா தான் நிறைஞ்சு கிடக்கு. ஸ்டீஃபன்சன் சொன்ன மாதிரி அந்த இடத்துல எங்கேயுமே விலங்குகளை ஏன் பறவைகளை கூட பார்க்க முடியல. சரி, ஏதாவது ஒரு இடத்துல மக்களாவது வாழ்வாங்களா அப்படின்னு பார்த்தா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எங்கேயுமே மக்கள் வாழ்ற மாதிரி அறிகுறியே இல்ல. அப்பதான் அவங்களுக்கே புரியுது ஸ்டீஃபன்சன் நல்லா நம்மளை ஏமாத்தி இங்க அனுப்பி விட்டுட்டாப்ல அப்படின்றது. ஆனா என்னதான் இது தெரிஞ்சாலும் இவங்களால கடல்ல நீந்தி கடந்துடவா முடியும்? கண்டிப்பா முடியாது இல்லையா? மீட்பு கப்பல் வர்ற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்த அந்த பிரிட்டிஷ் கொடி இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு போய் கொஞ்சம் இன்டீரியரா ஊண்டவும் செய்றாங்க. அப்படி ஊண்டதுக்கு அப்புறம் அந்த 4 பேரும் வழக்கம் போல ஏடாவை வஞ்சிக்கிறது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏடாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறதுதான் அவங்க சந்தோஷப்படவே செய்யறானுங்க. அதுதான் அவங்களோட என்டர்டைன்மெண்டாவும் மாறவும் செய்யுது. இதுல ஏடா ரொம்பவே மனமுடையவும் செய்றாங்க. இருந்தாலும் நம்மளுடைய மகனுக்காக இதெல்லாம் பொறுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிறவும் செய்றாங்க. அப்படியே நாட்கள் ஓடுது, நாட்கள் வாரங்களா மாறுது, வாரங்கள் மாதங்களாவும் மாறுது. இப்படி ஒவ்வொரு மாசம் முடியும் போதும் இந்த மாசம் நம்மளை மீட்கிறதுக்கு மீட்பு கப்பல் வந்துரும், அடுத்த மாசம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கடலை தான் பார்த்துக்கிட்டே இருக்கானுங்களே தவிர கடல்ல இருந்து எந்த விதமான கப்பல் வர்றதுக்கான அறிகுறியும் தெரியவே இல்ல. அதுவும் மாதங்கள் போக போக குளிரோட தாக்கமும் அதிகமாகுது, டெம்பரேச்சரும் ரொம்ப லோவா போகுது. அதுல தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. அந்த டைம்ல எல்லாம் ஏதாவது ஒரு கரடியை வேட்டையாடி அதோட தோலை போர்த்திக்கிட்டா மட்டும்தான் இந்த குளிர்ல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் தினமும் வெளியில வேட்டையாடுறதுக்கு போயிருவாங்க. ஆனா அப்படி போறவங்களுக்கு பெருசா வேட்டையாடினதுல அனுபவம் இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது இல்லையா? அதனாலேயே உயிரோட இருக்க கரடி எல்லாம் வேட்டையாடவே மாட்டாங்க. ஏதாவது செத்து போன கரடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடுவானுங்க. அப்படி செத்து போன கரடி கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அதை இழுத்துட்டு வந்து அதோட தோலை பிரிச்சு கொடுத்து இதை எங்களுக்கு தச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏடாவை தச்சு கொடுக்க சொல்லுவானுங்க. ஏடாக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பக்கம் தைக்கிறது, இன்னொரு பக்கம் சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா என்னதான் மரண தீவுல மாட்டின ஃபியர் இருந்தாலும் 6 மாசத்துக்கு தேவையான ஃபுட்டை தான் இவங்க ஆல்ரெடி கொண்டு வந்தாங்க இல்லையா? அதனாலே பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணி தர்றானுங்க. இப்படியே மாதங்களும் ஓட ஆரம்பிக்குது. 6 மாதங்களை கடந்து 8 மாதங்களும் ஆகுது. இப்படி 6 மாசம் முடிய போறப்பே அவனுங்க சுதாரிச்சுக்கிறானுங்க. இன்னமும் நாம நார்மலா சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கொண்டு வந்த உணவு பத்தாம போயிரும். அதனாலே ரேஷன் முறையை பயன்படுத்த ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. அதுலயும் ஏடாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான உணவு தான் கொடுப்பாங்க. சில நேரம்லாம் உணவை கொடுக்காம கூட பட்னியா போட்டுருவானுங்களாம். இதையுமே ஏடா தன்னுடைய மகனுக்காக தாங்கிக்கிட்டு அவனோட படத்தை கட்டி பிடிச்ச மாதிரி உனக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். இப்படியே இந்த 8 மாதங்கள் 12 மாதங்களாவும் ஆகுது. அதுக்கப்புறம் 1 வருடமும் கடக்குது. அந்த டைம்ல இவங்கிட்ட இருந்த உணவு சுத்தமா தீந்து போகவும் செய்து அது வரைக்கும் விளையாட்ட தெரிஞ்சிட்டு இருந்த அந்த 4 இளைஞர்களுக்கு பயம் தொற்றவும் ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே இங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னா வேட்டையாடி விலங்குகளை தின்னா மட்டும்தான் உயிர் வாழவே முடியும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காக பனிக்காட்டிய போய் குறி வச்சா அது நம்மளை கொன்றோம் அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியுது. அதனாலே உறைஞ்ச கடற்கரை ஓரங்கள்ல ஈல் இருக்கும் பாத்தீங்களா, அதை வேட்டையாடி வந்து ஏடாட்ட கொடுத்து சமைக்க சொல்லுவானுங்களாம். அது அந்த அளவுக்கு பெருசா பசியை தீக்க அப்படின்னாலும் அந்த சமயத்துல அந்த ஈல் தான் அவங்கள உயிர் பிழைக்கவும் வச்சுச்சு. அப்பயும் கூட ஏடாக்கு பெருசா உணவு கொடுக்காம சின்ன சின்ன துண்டுகளை மட்டும்தான் கொடுத்து அவங்கள சாப்பிடவே சொல்லுவானுங்களாம். இப்படியே குளிர்காலம் முடிஞ்ச அடுத்து கோடை காலம் ஆரம்பிக்கிற டைமும் வருது. இந்த டைம்ல கண்டிப்பா நம்மள மீட்க படகு வந்துரும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் அவங்க காத்துட்டும் இருக்கானுங்க. ஆனா அந்த டைம்ல துரதிருஷ்டவசமா கோடை காலத்துல பெருசா வெயில் அடிக்காம மறுபடியும் குளிர் டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. அதனாலேயே பனிக்கட்டியா உறைஞ்சிருந்த கடல் பாத்தீங்கன்னா உருகாம அப்படியே உறைஞ்சு போய் தான் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. இந்த
இந்த ஒரு விஷயம் இந்த 4 இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா மீட்பு படகு வந்து நம்மள மீட்காது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இங்க இருந்து வேற எங்க போய் உதவி கேட்கறது அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமா தெரியவும் இல்ல. சோ அதனாலே மறுபடியும் சின்ன சின்ன ஈல பிடிக்கிறது, அதை சமைச்சு சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்நாட்களை ஓட்ட ஆரம்பிக்கிறானுங்க. இப்படி ஓட்டிட்டு இருக்கப்பே 2வது குளிர்காலமும் ஆரம்பிக்குது. இந்த குளிர்காலம் இவங்க ஃபர்ஸ்ட் வந்த குளிர்காலத்தை விட ரொம்ப மோசமாவே இருக்கு. எஸ், இந்த தடவை பாத்தீங்கன்னா -50 டிகிரிக்கும் கீழே டெம்பரேச்சர் போக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல இவங்களால சுத்தமா தாக்கு பிடிக்க முடியல. இவங்க போட்டிருந்த சொற்ற தாண்டியும் குளிர் அவங்க தோலை பிரிச்சுட்டு உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்குது. அது ரத்தத்தையே உரைய வைக்கிற அளவுக்கு ரொம்ப கோல்டா இருக்கு. இவ்வளவு கோல்டான அந்த சமயத்துல இவங்களால வெளியே போய் சரியா வேட்டையும் ஆட முடியல. பசி இவங்களை பிடிச்சு வாட்டி வதைக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல இந்த 4 இளைஞர்ல ஒருத்தன் பாத்தீங்கன்னா சிவியரா ஸ்கர்வி நோயால பாதிக்கப்படவும் ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே மற்ற 3 இளைஞர்களுக்கு ஒரு விதமான பயம் தொற்ற ஆரம்பிக்குது. நம்ம எந்த முயற்சியும் எடுக்காம இருந்தோம் அப்படின்னா இவனுக்கு வந்த நோய் நமக்கு வர வாய்ப்பு அதிகம். சோ நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒரு கொடூரமான முடிவையும் எடுக்கிறானுங்க. எஸ், அது வேற எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம உதவி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா நம்மளுக்கு யாரும் உதவ வரப்போறது கிடையாது. நம்ம தான் உதவியை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறானுங்க. ஆனா அப்படி முடிவு எடுக்கிற அவனுங்களுக்கே நல்லா தெரியும் இது மரணத்தை நோக்கிய பயணம் தான் அப்படின்றது. ஏன்னா சுத்தி முத்தி எங்க பார்த்தாலும் கண்ணு கட்டுறது ஒரு வரைக்கும் வெறும் பனிப்பிரதேசம் தான் தெரியுதே தவிர எங்கேயுமே மனிதர்கள் நடமாட்டம் தெரியவே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் தூரம் நம்ம டிராவல் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு நம்மளுக்கு உணவு தேவைப்படுமோ அதுக்கு தேவையானதை வேட்டையாடி அந்த உணவை சேகரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீ ஈல்ஸை வேட்டையாட முடியுமோ அவ்வளவு வீல்ஸை வேட்டையாடி அதை ஏடாட்ட கொடுத்து உணவாகவும் மாற்றானுங்க. அப்படி மாற்ற உணவுல மேக்சிமம் உணவு அவனுங்க எடுத்துட்டு நாங்க சைபீரியா நோக்கி போறோம். சப்போஸ் நாங்க சைபீரியாவை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள்கிட்ட உதவி கேட்டு அவங்கள கூட்டு வந்து உங்களை காப்பாற்றி கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு எடுத்துட்டு அவங்க நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி நடக்கிற அவனுங்க கிட்ட காம்பஸ் இல்லாட்டா மேப் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டா வழிகாட்டுறதுக்கு எதுவுமே அவனுங்க கிட்ட கிடையாது. அவனுங்க எந்த திசையை நோக்கி போறானுங்க அப்படின்றது கூட அவனுங்களுக்கு தெரியாது. சோ அவனுங்க சைபீரியாவை நோக்கி நடந்து போனானுங்க அப்படின்னா மேபி சைபீரியாவை அடைஞ்சு உதவியை பெறலாம். ஆனா அதற்கு மாறா இன்னமும் கொஞ்சம் நார்த்தை நோக்கி இன்னமும் டீப்பா ஆர்டிக்குள்ள போனானுங்க அப்படின்னா அது இன்னமும் கொஞ்சம் கொடூரமான ஒரு சூழ்நிலையா மாறி அதுவே அவனோட உயிரை பறிச்சிடும் அப்படின்றது அப்ப அவனுங்களுக்கு தெரியாம அவனுங்க வடுகு நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா அந்த சமயத்துல அவனுங்களுக்கு இருந்த ஒரே தாட்டு நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்றதுதான். ஏன்னா அந்த கொடூரமான குளிர்ல அவங்களால தாக்கு பிடிக்கவும் முடியல, ரொம்ப நாள் நல்லா சாப்பிடாம அவங்களால வாழவும் முடியல. சோ இப்படி ஒரு பக்கம் இந்த 3 பேர் அவங்களோட பயணத்தை தொடங்கி போயிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல இன்னொரு பக்கம் ஏடா கிட்ட பாத்தீங்கன்னா அந்த 3 பேர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போயிறானுங்க. இங்க பாரு நாங்க 3 பேர் கிளம்பி போறோம் அப்படின்றதுக்காக எங்களோட நண்பனை நீ ஒழுங்கா பாத்துக்கலன்றது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ வந்த வேலையை எங்களுக்கு ஒழுங்கா செய்யல, எதுவுமே பெருசா தச்சு கொடுக்கல அப்படின்றத நாங்க ஸ்டீஃபன்சன் சொல்லிடுவோம். அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிறானுங்க. சோ அதனாலேயே இப்ப நம்ம ஏடாக்கு பார்த்தா அந்த ஸ்கர்வி நோய் வந்த அந்த ஒரு இளைஞன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை முழுக்க பராமரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஸ்டீஃபன்சன் இருந்து கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம போயிருச்சு அப்படின்னா தன்னோட மகனை காப்பாற்ற முடியாது அப்படின்றதுனாலயே இவங்க சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஸ்கர்வி நோயால பாதிக்கப்பட்டவன் இருந்தான் பாத்தீங்களா, அவனுக்கு அங்க இருந்த மிச்ச உணவுகள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து அவனை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அந்த சமயத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்கர்வி நோயால பாதிக்கப்பட்ட அந்த இளைஞன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கொஞ்சமா சிறக்க குணத்தோட இருந்தானா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அந்த ஒரு நோயால பாதிக்கப்பட்ட அந்த ஒரு சமயத்துல கூட ஏடாவை பார்த்து ஏளனமா சிரிச்சு அவங்கள மார்க் பண்ணிட்டு அவங்கள கிண்டலும் கேலியும் தான் பண்ணானே தவிர எல்லா உணவையும் ஏன் எனக்கே கொடுக்குறீங்க, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பிடலாம் உணவே கொடுக்க மாட்டானா. எல்லாத்தையும் எனக்கே கொடு நானே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடதான் செஞ்சானே தவிர ஏடாவை ஒரு மனுஷியாவே பார்க்காம வேலைக்காரியமா தான் அந்த சமயத்திலையும் நடத்தவே செஞ்சிருக்கான். ஏடாவும் பதிலாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாத்துக்கிறோம். அந்த 3 பேர் எப்படியாச்சும் உதவியை நாடி கூட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாட்கள் தான் ஓடுதே தவிர அந்த 3 பேர் எங்க போனாங்கன்றதும் தெரியல. அவங்க கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுட்டு போன அந்த ஒரு இறைச்சியும் பார்த்தீங்கன்னா தீர்ந்து போகுது. இதுக்கு மேல அந்த ஸ்கர்வி நோய் வந்தவனை பார்த்துக்கிறணும் அப்படின்னா இனிமேல் ஏடாவே அந்த டென்ட்ல இருந்து வெளியே போய் வேட்டையாடி ஏதாச்சும் ஒரு விலங்கை கொண்டு வந்தா மட்டும்தான் அவனுக்கு உணவளிக்க முடியும். அவனுக்கு மட்டும் கிடையாது, இவங்க சாப்பிடறதுக்கு கொஞ்சமாச்சும் உணவு கிடைக்கவே செய்யும். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்றனே தெரியாம ஏடா முடிச்சிட்டு இருக்கப்ப இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேணாம், நம்மளே வேட்டைக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் தையல் ஊசியை மட்டுமே கையில பிடிச்சிருந்த ஏடா இப்போ முதன் முறையா அந்த ஸ்கர்வி நோயால பாதிக்கப்பட்ட இளைஞன் வச்சிருந்த துப்பாக்கியை கையில எடுத்துட்டு வேட்டைக்காக வெளியே கிளம்பி போறாங்க. அப்படி வெளியில கிளம்பி போறப்ப அவங்களுக்கு பக்குன்னு தான் இருக்கவே செய்யுது. ஏன்னா அந்த பனி பிரதேசத்துல எப்ப வேணாலும் கொடூரமான பனிக்கரடிகள் இவங்களை அட்டாக் பண்ணலாம். அப்படி அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா இவங்களோட உயிரை பறிப்போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு கொடூரமான சிச்சுவேஷன்ல தான் இவங்க வெளியே கிளம்பி வேட்டைக்கு போறாங்க. அப்படி வேட்டைக்கு போறப்ப முடிஞ்ச அளவுக்கு அவங்க கான்சியஸா எல்லா பக்கமும் சுத்தி முத்தி பார்த்து தான் போறாங்க. அப்படி போய் இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படி சீலை பிடிக்க முடியுமோ அப்படி சீலை பிடிச்சிட்டு வந்து அந்த ஸ்கர்வி நோய் வந்தவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு உணவையும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா என்னத்தான் இவங்க முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட எஃபோர்ட்டை போட்டு அந்த ஸ்கர்வி நோய் வந்தவனை
பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நாட்கள் போக போக அந்த ஸ்கர்வி நோயால பாதிக்கப்பட்ட இளைஞனோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே தான் போகுதே தவிர அவன் ரெக்கவர் ஆகிற மாதிரியும் தெரியல, அவனோட உடல்நிலையில கொஞ்சம் கூட முன்னேற்றமும் தெரியவே இல்ல. இப்படியே அவனோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா முட்டிட்டே வருது. கடைசியா ஜூன் மாசம் 23வது வருஷம் 1923வது வருஷம் ஏடாவோட கண்ணுக்கு முன்னாடியே அந்த ஸ்கர்வி நோயால பாதிக்கப்பட்ட அந்த இளைஞன் இறந்தும் போயிடுறான். இப்படி தன்னோட கண்ணுக்கு முன்னாடியே தான் கூட டிராவல் பண்ணி வந்த ஒருத்தன் இறந்து போறத பார்த்த உடனே ஏடாக்குனாலும் உச்சக்கட்ட பயம் தொற்றுக்கிறது. ஏன்னா அது வரைக்கும் இவன் என்னதான் தன்னை மதிக்கல அப்படின்னாலும் தன்னை ஏழாமா பேசினாலும் தான் கூட துணைக்கு ஒரு இளைஞன் இருக்கான் அப்படின்ற நம்பிக்கையில தான் அவங்க அங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த 3 பேர் உதவி தேடி புறந்துட்டு வெளியே போனானுங்க. அப்படி போனவனுங்க மறுபடியும் ரிட்டர்ன் ஆகவே இல்ல. அவனுங்களை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கவும் இல்ல. அப்படி இருக்கிறப்ப தான் கூட இருந்த அந்த ஒருத்தனும் இறந்து போயிட்டான் அப்படின்னா இப்போதைக்கு அந்த ஒரு மிகப்பெரிய மரண பனிப்பிரதேசத்துல ஏடா தன்னந்தனியா தவிச்சானோ இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிறப்பதான் ஏடாக்கு உச்சக்கட்ட பீதியும் பயமும் தொற்ற ஆரம்பிக்குது. சரி, அந்த 3 பேர் உதவி தேடி போனானுங்கடா. அப்படி போனா அவனுங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அங்க இருந்து கிளம்புன வரைக்கும் தான் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கே தவிர அதுக்கடுத்து அவனுங்க எங்க போனானுங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வரலாறுல எங்கேயுமே இல்ல. அது மட்டும் கிடையாது, உலகத்துல வேற எங்கேயுமே அவனுங்களுக்கு காணப்படவில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அப்ப அவனுங்களுக்கு என்னதான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மேபி அவனுங்க அந்த ஆர்டிக் பகுதியில நடந்து போயிட்டு இருக்கப்பயே பனிப்பாறைகள் உடைந்து கடலுக்கடியில போயிட்டு அந்த குளிர்ந்த நீரிலேயே உறைந்து இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லாட்டா அவனுங்க போயிட்டு இருக்கப்பே அளவுக்கு அதிகமான கோல்டஸ்ட் பனிக்காற்று வீசினதுலயே இவனுங்க உறைந்து பனிக்கட்டியா மாறி அங்கே சிலையா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லாட்டினா அந்த பனிப்பிரதேசம் முழுவதும் சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிற கொடூரமான பனிக்கரடிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பனிக்கரடிகளுக்கு மேபி இந்த 3 பேர் இறையா கூட மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எது எப்படியோ இந்த 3 பேரை பற்றின சின்ன ட்ரேஸ் கூட அதுக்கடுத்து எப்பயுமே கிடைக்கல அப்படின்றதான் இங்க இருந்த ஒரு நிதர்சனமான உண்மையாவே இருக்கு. சோ இப்ப தான் கூட டிராவல் பண்ணி வந்த அந்த 3 இளைஞர்களும் காணாம போயிட்டானுங்க. அதுக்கடுத்து தான் கூட அந்த ஸ்கர்வி வந்த அந்த ஒரு இளைஞனும் இறந்து விட்டான். சோ தான் கூட வந்த 4 பேர் இல்லாம இப்ப தன்னந்தனியா சோலோவா அந்த 23 வயது ஏடா அப்படின்ற ஒரு பெண்மணி மட்டும்தான் அந்த கொடூரமான மரணம் நிறைந்த பனிப்பிரதேசத்துல தனியா தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி தத்தளிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல இவங்களுக்கு துணையா இருந்த ஒரே ஒரு உயிரினம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொன்னோம் பாத்தீங்களா, இந்த 5 பேரோட சேர்ந்து இன்னொரு உயிரினமும் கூட வந்துச்சு அப்படின்னு. எஸ், அந்த விக் அப்படின்ற ஒரு பூனை பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல ஏடாக்கு பேச்சு துணைக்காக கூடயே இருக்கவும் செய்யுது. ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்கர்வி வந்த இளைஞன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இறுதி சடங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடா ஓரளவுக்கு யோசிக்கிறான். ஆனா என்னத்தை தான் யோசிச்சாலும் அந்த ஸ்கர்வி வந்த அந்த இளைஞனை எடுத்துட்டு போய் பனிக்கட்டியில குழிய தோண்டி அதுல இவனை போட்டு மூடுற அளவுக்கு இவங்க கிட்ட சக்தி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அது சுத்தமா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா டெய்லி பார்த்தா கொஞ்சம் அளவு தான் அவங்க உணவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, மிச்சம் எல்லாத்தையும் இவனு தானே கொடுத்தாங்க. அதனாலே அவங்க ரொம்ப டயர்டாவும் ரொம்ப மெலிஞ்சுதான் காணப்பட்டாங்க. ஸோ இவனை எடுத்துட்டு போய் இறுதி சடங்கு செய்யற அளவு நம்மகிட்ட சக்தி இல்லைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனாலேயே இவன் இருக்கிற இடத்துல விட்டுட்டு நம்ம இருக்கிற டென்ட்டை மட்டும் தள்ளி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஏன்னா நார்மலா ஒரு பிளேஸ்ல தனியா இருக்கிறதுனாலே நம்மளுக்கு பயம் வரும். அப்படி இருக்கிறப்ப ராத்திரி டைம்ல ஒரு பொணத்து கூட இருக்கணும் அப்படின்னா அது உச்சக்கட்ட பீதியை கிரியேட் பண்ணிடும் இல்லையா. சோ அதனாலே அவனை அதே இடத்துல விட்டுட்டு டென்ட்டை மட்டும் மாத்தி அதுக்குள்ள தான் இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்காக அவனை அப்படியே விட்டுட்டு போனாலும் அதுவும் ஒரு பிரச்சனையா மாறிடும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இவனை நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனோட பாடியில இருந்து ஸ்மெல் வரும். அப்படி ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா கறி வாசனைக்கு பனிக்கரடிகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்படி பனிக்கரடிகள் மட்டும் வந்துச்சு அப்படின்னா இவனோட உடம்ப தின்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற நம்மளையும் மோப்பம் பிடிச்சிச்சுன்னா நம்மளையும் அட்டாக் பண்ணிரும் அப்படின்றதுனால அவனோட உடம்ப சுற்றி அங்க கிடைச்ச சின்ன சின்ன மரத்துண்டுகள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு ஒரு சின்ன தடுப்பு சோறு மாதிரியான ஒரு அமைப்பையே ஏடா உருவாக்கி ஒரு அழகான இறுதி சடங்கையும் செஞ்சு முடிக்கிறான். சோ இப்ப ஏடா தனிமையில தான் வாழ ஆரம்பிக்கிறா. அப்படி வாழ ஆரம்பிக்கிறப்ப பகல்ல சர்வை வரது கூட ஓரளவுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா அதே இது நைட் டைம் போச்சு அப்படின்னா அவங்களால ஒரு போட்டு கூட தூங்கவே முடியாதான். ஏன்னா நைட் டைம்ல தான் அளவுக்கு அதிகமான பனிப்புயல் வீசுமா. அந்த பனிப்புயலோட டெம்பரேச்சர் ரொம்ப லோவா இருக்குமா. சோ அந்த சமயத்துல இவங்க இருக்கிற டென்ட்டுக்குள்ள காற்று சுழன்று அடிக்குமா. அப்படி சுழன்று அடிக்கிற காற்றே உங்களுக்கு பலார்னு அடிய கொடுக்குற மாதிரி தான் உடம்புல மிகப்பெரிய பெயினை கிரியேட் பண்ணுமா. சோ அதனாலே நைட் டைம்ல அவங்களால தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நைட் டைம்ல அவங்க கண்ணை சந்து கண்ணை மூடிட்டாங்க அப்படின்னா அந்த சமயத்துல பனிக்கரடி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னு அதுங்களோட கொடூரமான சார்பான நகத்தை வச்சு அந்த டென்ட்டை கிழிச்சிட்டு உள்ள வந்தா கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாம அவங்க தூங்குனாங்க அப்படின்னா அந்த பனிக்கரடி அசால்ட்டா அவங்களை அட்டாக் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிரும் இல்லையா. சோ அதனாலேயே நைட் டைம்ல மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தூங்காம கண்ணை சராம விடிய முட்டை முழிச்சுக்கிட்டு பயந்துகிட்டே நடுங்கிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்களாம். ஆனா என்னதான் இந்த மாதிரியான பயமும் நடுக்கமும் இருந்தாலும் உயிர் வாழணும் அப்படின்னா சர்வே ஆகணும் அப்படின்னா ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இவங்க வாழ்றதே யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க, தன்னோட மகனுக்காக தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ தன்னோட மகனை எப்படியாச்சும் நம்ம மறுபடியும் போய் சந்திச்சிடணும். அப்படி சந்திச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இவங்களுக்குள்ள இருந்தனாலேயே கொஞ்சம் கூட யோசிக்காம ஒவ்வொரு நாள் காலையிலையும் பார்த்தா வேட்டைக்காக கிளம்பிடுவாங்களா. அவங்களுக்கு வேட்டையாட தெரியலாட்டியும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் டைம்ல கடல் சீல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கடல் சீல்களை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பனி கரடியா
பூச்சிக்கொல்லியா இருந்தாலும் பரவாயில்ல, நரிகளா இருந்தாலும் பரவாயில்ல, அதுங்களையும் நம்ம வேட்டையாட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களோட ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமா நுண்ணிப்பா நோட் பண்ண ஆரம்பிச்சு அதுங்களை எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே யோசிச்சு பிளான போட்டு இவங்களே பார்த்தீங்கன்னா மரக்கட்டையை வச்சு ஃபேக்கான ட்ராப் ரெடி பண்ணி அதுங்களை அந்த ட்ராப் இருக்கிற பக்கம் மரக்கட்டைகளை வச்சு சத்துன்னு அடிச்சு மிகப்பெரிய ஒளியை ஏற்படுத்தி அதுங்களை குழம்பு வச்சு ட்ராப்பை நோக்கி ஓட வச்சு அந்த ட்ராப்ல உழுக விட்டு அதுக்கப்புறம் அதுங்களை அட்டாக் பண்ணி அதுங்களை கொன்று அதுங்களோட தோலை எடுத்து உடையா மாற்றி செஞ்சுக்கிறதும் அதுங்களோட இறைச்சியை சாப்பிடுறதும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் சாதாரண எளிமையான வலுவிழந்த ஒரு சாதாரண பெண்மணியா இருந்த ஏடா அந்த பனிப்பிரதேசத்துல தங்க மாதங்கள் போக போக ஒரு முழு நேர பனிப்பிரதேச வேட்டைக்காரியாவே சிங்கப்பெண்ணாவே தன்னை உருமாற்றவும் செய்யறாங்க. அதுக்காக இந்த அளவுக்கு பெருசா தன்னை உருமாற்றாங்க அப்படின்றதுக்காக ரொம்ப கட்டுக்கோப்பா அவங்களோட பாடி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா கட்டுக்கோப்பா இருக்காது. ஏன்னா ரொம்பலாம் அவங்க சாப்பிடறதெல்லாம் கிடையாது, கிடைக்கிற உணவை தானே சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்க. சோ அதனாலே கொஞ்சம் மெலிஞ்சமா தான் இருக்கவே செய்யறாங்க. இருந்தாலும் தனக்கு தேவையான உணவை அவங்களே அடிச்சு அவங்களே சாப்பிட்டும் சர்வைவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க சர்வைவ் ஆயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் இரவு பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான நிகழ்வு நடக்குது. ஏன்னா எதுக்காக இவங்க பயந்துகிட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தாங்களோ அந்த ஒரு நிகழ்வு, அதாவது பனிக்கரடி பாத்தீங்கன்னா இவங்களுடைய டென்ட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் இரவு வந்துருது. வர்றதோட மட்டும் இல்லாம டென்ட்டை கிழிச்சிட்டு உள்ளேயும் எட்டி பாக்குது. அந்த டைம்ல ஏடாக்குனால உச்சகட்ட பயம் வருது. இருந்தாலும் தன்னுடைய மகனுக்காக உயிர் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற வீராப்ல தான்ட்ட இருந்த ஒரு சின்ன கன் எடுத்து அந்த கரடி முன்னாடி நீட்டுறாங்க. அப்படி நீட்டுற ஏடாக்கு நல்லாவே தெரியும் அந்த பலம் வாய்ந்த கரடிக்கு முன்னாடி இந்த சின்ன துப்பாக்கிலாம் வேலைக்கே ஆகாது, நம்மள அசால்ட்டா கொன்றோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் தன்னுடைய கண்ணுல ஆக்ரோஷத்தை வர வச்சு அந்த கரடியை முறைச்சு பார்த்த மாதிரியே என் மகனுக்காக நான் வாழ்ந்தாலும் நீ வெளியே போ கரடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படி இவங்க கத்துன சவுண்ட்ல அந்த கரடி என்ன நினைச்சுச்சோ ஏது நினைச்சுச்சோ தெரியல, சாந்தமாகி பின்னாடி திரும்பி நடந்து போக ஆரம்பிச்சிச்சு. சோ அந்த சமயத்துல ஒரு தாயோட தைரியத்துக்கு கரடியே தலை வணங்கி சாந்தமா போச்சு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த காலகட்டத்துல பகல் நேரத்துல கொடிய மிருகங்களை வேட்டையாடுற ஒரு வேட்டைக்காரியாவும் இரவு நேரங்கள்ல தன்னுடைய மகனுக்காக இயங்குற ஒரு பாசக்கார தாயாவும் தான் தன்னுடைய வாழ்நாட்களை ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்படி ஓட்டிட்டு இருந்த அந்த சமயத்துல சின்ன சின்ன குறிப்புகளை தன்னுடைய டைரியில எழுதி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு நிறைய பிடிச்சி அந்த நிறைய வித்தா எனக்கு நிறைய காசு கிடைக்கும், அந்த காசை வச்சு என்னுடைய மகனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னுடைய மகனை காப்பாத்துமே அப்படின்னு கூட எழுதி வச்சிருந்தாங்களாம். சோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பேச்சு மூச்சு நடைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் அவங்களுடைய மகனோட நினைவுகள் மட்டும்தான் ஓடிட்டே இருந்துச்சான். இப்படியே நாட்கள் ஓடுது. ஆகஸ்ட் மாசம் 19 1923 வருஷமும் வருது. இவங்க அந்த ரேங்கல் அப்படின்ற நரகத்தீவுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்களும் முடிஞ்சிருது. அன்னைக்கு வழக்கம் போல பகல் பொழுதுல அந்த உரை பணியில மிருகங்களை தேடி வேட்டையாட போறாங்க. அப்படி வேட்டையாட போறப்ப சுத்தியும் எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா பனியாதான் சூழ்ந்திருக்கு. இருந்தாலும் அந்த பனிக்கு இடையில தூரத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்னதா ஒரு கருப்பு புள்ளி தெரியுது. சோ அதை பார்த்தோன்னே மேபி அது கரடியா இருக்கலாம், அதை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி துப்பாக்கியை நீட்டுறாங்க. அப்படி நீட்டி கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போக போக தான் அவங்களுடைய கண்ணும் வெறிய ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க பார்த்த அந்த ஒரு உருவம் எங்கிட்டும் நகரமா அதே இடத்துல நிக்குது. அந்த உருவத்துக்கு மேல சின்ன சின்னதா புகையும் வெளியே வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. கண்டிப்பா இது ஒரு கப்பலா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு புரியுது. இப்படி இவங்க இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் அந்த கப்பல்ல இருந்து ஒரு சின்ன படகு மூலமா மீட்பு குழு இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 5 பேர் போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு கொடுத்து அனுப்பின உணவும் பாத்தீங்கன்னா வெறும் 6 மாசம் தான் கொடுத்து அனுப்பணும். சோ கண்டிப்பா அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இறந்து போன அவங்களுடைய உடலை கைப்பற்றிட்டு வர்றது இல்லாட்டினா அவங்களுடைய எலும்புலையாவது கைப்பற்றிட்டு வர்றதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டராவே இருந்துச்சு. அந்த ஒரு மைண்ட் செட்டோட தான் இவங்க இந்த ரேங்கல் தீவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கப்பதான் தூரத்துல அவங்களுக்கு ஒரு விசுவல் தெரியுது. எஸ், அதுதான் நம்ம ஏடாவோட உருவம். எஸ், அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப வினோதமா பனிக்கடியோட தோலையே ஆடையா தைத்து கையில ஒரு துப்பாக்கி வச்சு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்க எல்லாருக்குமே உச்சகட்ட ஷாக் கிரியேட் ஆகுது. எப்படி அந்த எக்ஸ்ட்ரீமான உறைந்த பனில இவங்களால 2 வருஷம் சர்வைவ் ஆக முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மிராக்கிளா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்பே ஏடாவே அடையிறாங்க. அடைஞ்ச உடனே அப்ப மத்தவங்களும் உயிரோட தான் இருக்காங்களா, அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே ஏடாம் இங்க நான் மட்டும்தான் உயிரோட இருக்கேன், மற்ற எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அங்க ஸ்கர்வி நோய் வந்து இறந்து போனார் பாத்தீங்களா, அவருடைய பாடியை மட்டும் கைப்பற்றாங்க. மிச்சம் 3 பேர் தான் எங்க போனாங்க ஏது போனாங்கன்றது சுத்தமா தெரியல இல்லையா. சோ அவங்க 3 பேர் பாடியை இவங்களால கைப்பற்ற முடியல. இதை தவிர்த்து அந்த விக்கு பூனை இருக்கு பாத்தீங்களா, அதையும் ஏடாவோட ஏத்திக்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்துடுறாங்க. அப்படி அமெரிக்காவுக்கு வந்தோடனே இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி பயங்கரமா பரவுது. ஆத்தாடி 2 வருஷம் ஆர்க்டிக் பனி பிரதேசத்துல தன்னந்தனியா சர்வை பண்ணீங்களா, அப்ப நீங்க தாங்க பயங்கரமான பெண்மணி
அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க மீடியா இவங்களை பேட்டி எடுக்க வர்றாங்க. ஆனா அதெல்லாம் இவங்க பெருசா கண்டுக்கிறவே இல்ல. உடனே ஸ்டீபன்சனை பார்த்து அவர்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அனாத ஆசிரமத்துக்கு போய் அவங்களுடைய மகனை மீட்டுட்டு சியாட்டல்ல இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்ல அவங்களுடைய மகனும் பரிபூர்ணமா குணமாவும் செய்யறாப்ல. இதுதான் ஏடாக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா அமையவும் செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய மகனோட வறுமையில இருந்தாலும் சந்தோஷமா தன்னுடைய மீதி நாட்களை வாழவும் செஞ்சாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அதே ஏன்டா ஒரு வருஷத்துல மீட்பு குழு அனுப்பாம 2 வருஷம் கழிச்சு அனுப்புனாங்க அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் வருடமும் ஸ்டீபன்சன் மீட்பு குழு அனுப்பதான் செஞ்சிருக்காப்ல. ஆனா அந்த சமயத்துல நம்ம கதையோட மிட்ல சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, கோடை காலத்திலயும் பனி அளவுக்கு அதிகமா வீசிச்சுன்னு. அதனாலேயே கடலோட மேற்பரப்பு ஃப்ரீஸ் ஆயிருந்தனால அந்த மீட்பு குழுவால இந்த தீவோட கரையை அடைய முடியலையா. சோ அதனாலேயே அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் அந்த 4 இளைஞர்களோட வீட்டுல இருந்து அளவுக்கு அதிகமா பிரஷர் கொடுக்கப்பட்டனாலையும் செய்தித்தாள்கள்ல இருந்து அளவுக்கு அதிகமான பிரஷர் வந்தனாலையும் வேற வழியே இல்லாம மறுபடியும் ஃபண்டை ரைஸ் பண்ணி 2வது வருஷம் மறுபடியும் மீட்பு குழுவை ஸ்டீபன்சன் அனுப்பி விட்டுருக்காப்ல. அதுலதான் அதிர்ஷ்டவசமா ஏடா காப்பாற்றவும் பட்டாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. கொடிய ஊண்டு தானே அவங்க போனாங்க. அப்படி கொடிய ஊண்டுனதுக்கு அப்புறம் அந்த ரேங்கல் தீவு பிரிட்டிஷ்க்கு சொந்தமா மாறுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்டீபன்சன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருந்து எந்த விதமான ப்ராப்பரான அனுமதியுமே வாங்காம இவரோட சொந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக இவரே ஒரு டீம் ரெடி பண்ணி ஃபண்ட் ரெடி பண்ணி இந்த 5 பேரோட உயிரை பணைய வச்சு அங்க அனுப்பி விட்டுருந்திருக்காப்ல. சோ அப்படி அனுப்பி விடுறது எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு மிஷன் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த ஒரு செய்தி கிடைச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்டே வெளியில வந்து இதுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, அங்க கொடிய ஊண்டி இருந்தாலும் அது பிரிட்டிஷுக்கு சொந்தமான நிலப்பரப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. இப்படி இவங்க ஒரு பக்கம் அறிவிக்கிற அந்த ஒரு சமயத்துல இன்னொரு பக்கம் ரஷ்யா இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்னடா இவங்க அங்க இருந்து இங்க வந்து கொடிய ஊண்டிட்டா போயிருக்காங்க, இப்படி கொடிய ஊண்டுக்கு இவங்களுக்கு அவ்வளவு தூரம் தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கப்பல் எடுத்துட்டு வந்து இவங்க கொடிய ஊண்டுன அந்த ஒரு இடத்துல இருக்கிற கொடிய புடுங்கி போட்டு ரஷ்யாவோட கொடிய ஊண்டிட்டு இது எங்களுக்கு தாண்ட சொந்தமான தீவு, இனிமேல் எவனும் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவை கண்காணிக்கவும் ஆரம்பிச்சாங்களாம். இதுல இருக்கிற கொடூரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான கொடிய ஊன்றதுக்காக 5 பேர் உயிரை பணைய வச்சு அதுல 4 பேரை ஸ்டீபன்சன் கொன்றுட்டார் அப்படின்றதுதான். சரி, அதுக்கப்புறமாவது ஏடா அவங்களுடைய மகனோட சேர்ந்து நல்லா வாழ்ந்தாங்களா அப்படின்னு கேட்டாம். அதுவும் இல்ல, மறுபடியும் அவங்கள வறுமை தாக்கதான் செஞ்சுச்சு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனை வளர்க்கதான் செஞ்சாங்க. வளர்க்கறதோட மட்டும் இல்லாம அவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து புது வாழ்க்கையும் தொடங்கி கொடுத்தாங்க. அப்படி வாழ்ந்த பென்னட் பாத்தீங்கன்னா அவருடைய 58வது வயதுல தன்னுடைய தாய் முன்னாடியே மாரடைப்புல உயிரிழக்கவும் செஞ்சாப்ல. அப்படி அவர் இருந்ததுக்கு அப்புறம் ஏடா முதியோர் இல்லத்துல போய் தன்னுடைய இறுதி வாழ்நாட்களை கழிக்கவும் செய்றாங்க. கடைசியா தன்னுடைய 85வது வயதுல மே மாசம் 22ஆம் தேதி 1983வது வருஷம் உயிரிழக்கவும் செஞ்சாங்க. அப்படி இறக்குறப்ப அவங்க சொன்ன கடைசி ஆசைப்படி அவங்களுடைய மகனோட சமாதிக்கு பக்கத்திலேயே அவங்கள புதைக்கவும் செஞ்சாங்க. சோ இப்படிதான் ஏடாவோட இன்கிரெடிபிள் சர்வைவல் ஸ்டோரியும் ரிமைனிங் வாழ்க்கையும் எண்டாவும் செய்யுது. சோ இந்த இன்கிரெடிபிள் சர்வைவல் ஸ்டோரியை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.